மற்றொரு அண்மை செய்தி, எதிர்க்கட்சியினரை பேரவை நேரலையில் காட்டவில்லை என புகார் எழுந்த நிலையில் இன்றைய நேரலையில் அவர்கள் காட்டப்படுகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த நடப்பாண்டுக்கான பேரவை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில அண்ணா பல்கலைக்கழக மாணவி கொடுமை சம்பவத்தை கண்டித்து எதிர்க்கட்சியினர் கருப்பு சட்டையும் பேட்ச் அணிந்தும், அதாவது யார் அந்த சார் என்ற பேட்சையும் அணிந்து தொடர்ந்து சட்டமன்றத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருந்த நிலையில கடந்த 3 நாட்களாக அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் சட்டப்பேரவை நேரடி ஒளிபரப்பில் அவர்கள் காண்பிக்கப்படாமல் இருந்த சூழலானது இருந்தது. இதற்கிடையே இன்றைய தினம் பார்த்தோம்னா எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், முக்கியமா அதிமுகவினர் வெள்ளை சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர்கள் நேரலையில் காண்பிக்கப்பட்டு வருகிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா அவர்கள் வெள்ளை சட்டை அணிந்திருந்தாலும் கூட யார் அந்த சார் என்ற பேட்சை அணிந்திருக்கிறார்கள். அந்த வகையில அந்த பேட்ச் ஆனது நேரலையில் தெரியாமல் இருக்கக்கூடிய வகையில க்ளோஸ் அப்பில் வைக்காமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த காட்சி என்பது காண்பிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக ஒய்டில் வைத்து அந்த எதிர்க்கட்சியினர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வரிசை என்பது ஒய்டில் காண்பிக்கப்பட்டு வருகிறது. யாருக்கும் க்ளோஸ் ஃப்ரேம் என்பது வைக்கப்படாமல் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பு சட்டை அணிந்து வந்த காரணத்தாலும் அதே போல யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து வந்த ஒரு நிலையில அவர்கள் நேரலையில் காண்பிக்கப்படாமல் இருந்தார்கள். இதற்கிடையே அதிமுகவினர் தொடர்ந்து இதற்கு கண்டனங்களை பதிவு செய்து வந்தார்கள். நேரலையில் காண்பிக்கப்படவில்லை என குறிப்பிட்டு கண்டனங்களை பதிவு செய்து வந்திருந்த நிலையில நேரலையில் சில மாற்றங்களானது செய்யப்பட்டிருக்கிறது என்றும் கூட சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இதற்கிடையே அந்த கண்டனங்கள் எழுந்திருந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் அவர்கள் நேரலையில் காண்பிக்கப்பட்டு வருகிறார்கள். எதிர்க்கட்சியினர் அந்த கருப்பு சட்டை அணிந்து வந்த காரணத்தால எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த மற்ற கட்சியினரும், முக்கியமாக பார்த்தோம்னா பாமகவா இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இதர சில கட்சியினரும் கூட அந்த எதிர்க்கட்சியினுடைய வரிசையில் அமர்ந்திருந்த மற்ற கட்சியினரும் கூட நேரலையில் காண்பிக்கப்படாமல் அவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதற்கிடையே இன்றைய தினம் அந்த எதிர்க்கட்சி வரிசை என்பது நேரலையில் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் யார் அந்த சார் என்ற பேட்ச் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த க்ளோஸ் ஃப்ரேம் என்பது வைக்காமல் ஒய்டில் வைக்கப்பட்டு அந்த ஃப்ரேம் ஆனது காட்டப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.